Hi friends, welcome to Best Banking Jobs. இப்போ நம்ம கரூர் வைஸ்யா பேங்க்லேருந்து 2 ஓப்பனிங் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரான்ச் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் மேனேஜர். ஓகேங்களா, இட் இஸ் நத்திங் பட் கஸ்டமர் சர்வீஸ் வைப்பான்னு பார்த்தீங்களா, கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர், கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜர். ஸோ அந்த ப்ரொஃபைல் தான் இது. லாஸ்ட் டேட் ஆஃப் லீவ் வந்து பார்த்தீங்கன்னா 15th September 2024. ஸோ ஆப்ரேஷன்ஸ் ஓரியன்டாக செக் பண்ணிட்டு இருக்கவங்களும் பிரான்ச்சில் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு இதுதான் ஜாப். ஸோ இதில் வந்து ஆப்ரேஷன்ஸும் இருக்கும், சேல்ஸும் இருக்கும். ஓகேங்களா, எல்லா பேங்க்கும் அப்படி தான். ஸோ கேபிளையும் அப்படி தான். ஸோ கம்பேரிட்டிவ் ப்ரெஷரில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற லெவலில் தான் இருக்கும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அல்லது கிராஜுவேட்டாக இருக்கணும். ரெகுலர் மோடில் மினிமம் 3 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஏஜ் வந்து 35 இருக்கணும். யூ ஷுட் பி கன்வர்ஷன்ட் இன் இங்கிலீஷ் அண்ட் யுவர் ரீஜனல் லாங்குவேஜ். ஸோ உங்களுக்கு தமிழும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ரெஸ்யூம் அவங்களே ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இந்த ப்ரொஃபைலுக்கு ஓகேன்னு இதை கன்சிடர் பண்ணால் பர்சனல் இன்டர்வியூ த்ரூ பண்ணுவாங்க. பர்சனல் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா அது இன்டர்வியூவில் உள்ள நாலேஜை டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு மற்ற டேர்ம்ஸ் ஓகேன்னா ஒரு ஆஃபர் இஷ்யூ பண்ணுவாங்க வித் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ். ஸோ அது பண்ணிவிட்டு தென் இவர் பேக்ரவுண்ட் செக் பண்ணிவிட்டு அன்போர்டிங் பண்ணிடுவாங்க, ஃபைனலிஸ்ட் போஸ்டிங். ஸோ இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு. ஸோ இன்டர்வியூ மட்டும்தான் உங்களுக்கு. ஸோ அந்த உங்களோட கம்யூனிகேஷன்ஸ் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு எந்த டேட்டில் எந்த வென்யூவில் உங்களுக்கு இன்டர்வியூ அப்படிங்கிறத உங்களுக்கு மெயில் ஐடிக்கு தான் வரும். ஸோ உங்கள் ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடி வந்து ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அதில் தான் எல்லா கம்யூனிகேஷனும் இருக்கும், டெலிகால்ஸ் வராது. இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் இந்த ஜாப் ஐடி போட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். காம்பன்சேஷன் வந்து உங்களுக்கு இன்றைக்கி இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டு பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ப்ரீவியஸ் சேலரி என்னவோ அதுலேருந்து 30% அண்ட் ப்ளஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மினிமம் 25லேருந்து 30%க்கு மேலே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்சூரன்ஸ் பெனிஃபிட் மற்ற ரிட்டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்குது. அந்த ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் டார்கெட் இருக்கும். ஸோ அந்த இண்டிவிஜுவல் டார்கெட்ஸ் அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட்ஸு, லோன்ஸு, இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ லோன்ஸும் கொடுக்கணும் நீங்கள். இதுதான் உங்களோட பேசிக் ஜாப்பு. வித் இடிபி போர்ட்ஃபோலியோ கஸ்டமர்ஸ்னால் அதாவது உங்கள் பிரான்ச்சுக்கு ஆல்ரெடி ஒரு 5,000 கஸ்டமர்ஸ் 10,000 கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. உங்கள் பிரான்ச்சுக்கு அவங்க வருவாங்க. ஸோ அந்த கஸ்டமர்ஸ்லேருந்து நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை டீப்பன் பண்ணி இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க விற்கணும், அவங்களுக்கு வேணுங்கிற லோன்ஸ் கொடுக்கணும், வேணுங்கிற இன்சூரன்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்படி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும். இதுதான் சொல்லியிருக்காங்க. இது வந்து சேல்ஸ் பார்ட்டில். ஆப்ரேஷன்ஸும் இருக்குது. ஏன்னா உங்கள் மூலியமாக தான் கஸ்டமர் சர்வீஸே பண்ண போகிறாங்க. நீங்கள் கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர் தான் நீங்கள். ஸோ டே டு டே ஆப்ரேஷன்ஸை பிரான்ச்சில் பண்ணுறது, பிரான்ச்சில் ஆடிட்டை ப்ராப்பராக வச்சுக்கிறது, கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்யூர்மெண்ட்டை ப்ராப்பராக வச்சுக்கிறது, ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன், நான் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ கஸ்டமர் குவெரிஸ்க்கு வந்து நம்ம வித்தின் டேட் வந்து சர்வீஸ் பண்ணுறது, உங்களோட சீனியர்ஸ் பிஎம் அல்லது பாம் என்ன டாஸ்க் கொடுத்தாலும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது, அவங்க கொடுக்குற டாஸ்க்கை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ இதுதான் உங்களோட ஜாபு. பிரான்ச் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் மேனேஜர் இஸ் நத்திங் பட் கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர் அல்லது கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜர் அந்த ப்ரொஃபைலில் வச்சுக்கலாம் நீங்கள். இதுக்கு நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இட் வில் பி பாமாக இருக்கும் இதோட அடுத்த ப்ரொஃபைல். ஸோ பிரான்ச்சில் உட்காந்து நீங்கள் கஸ்டமருக்கு சர்வீஸ் அண்ட் சேல்ஸ் பண்ணுவீங்க. லொக்கேஷன் அக்ராஸ் இந்தியா. ஸோ எல்லா லொக்கேஷன்ஸில் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்கும், மற்ற லொக்கேஷன்லேயும் இருக்கும். இப்போ நம்ம அடுத்த இதுக்கு வந்து 15th September முடியுது. பார்த்துக்கோங்க. நீங்கள் 3 years நீங்கள் ஆல்ரெடி ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸில் வேறு எங்கேயாவது இருக்கீங்க, கொட்டாக் எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான சாய்ஸு. தமிழ்நாட்டில் இருந்தாலும் இங்கே பிரான்ச்சஸ் அதிகம். ஸோ நீங்கள் வந்து கேவிபிக்கு மாறுறதுக்கு வெறும் இன்டர்வியூ வச்சு போயிடலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாப் ஐடி 637 ரிலேஷன்ஷிப் மேனேஜர், கரண்ட் அக்கௌண்ட், ட்ரேட் அண்ட் ஃபாரெக்ஸ் அசோசியேஷன். ஓகேங்களா, இது வந்து ஒரு சேல்ஸ் ப்ரொஃபைல், பிட் எக்ஸ்பீரியன்ஸ், நாட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொஃபைல். எனி கிராஜுவேட்டாக இருக்கலாம், ஏஜ் 35 இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக அட்லீஸ்ட் அது அசோசியேஷனில் நீங்கள் 3+ years இருந்திருக்கணும். ஸோ கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸ், அப்புறம் லோன்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து சேல் பண்ணணும். ஸோ இந்த லோக்கல் மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு தெரியணும், ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கணும், இங்கிலீஷ் தெரியணும், கம்யூனிகேஷன், ரீஜனல் லாங்குவேஜ், தமிழ்நாடுனா தமிழ், கர்நாடகானா அந்தந்த ஸ்டேட்டோட ரீஜனல் லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரியணும். ஸோ இதில் நீங்கள் ட்ராவலிங்கும் இருக்கும் இல்லைங்களா, ஏன்னா சேல்ஸ் ப்ரொஃபைல்ங்கிறப்ப ட்ராவலிங் இருக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து யூ ஷுட் பி ஓகே ஃபார் இட். இதோட செலெக்ஷன் ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மட்டும்தான். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, பர்சனல் இன்டர்வியூ, மற்ற டேர்ம்ஸ் ஓகே ஆச்சுன்னா உங்களுக்கு ஆஃபர் இஷ்யூ பண்ணுவாங்க. மீதி டேர்ம்ஸ் ஓகேன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இதோட ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மோடில் எந்த டேட்டில்
இன்டர்வியூ அப்படிங்கிறது உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடி கொடுப்பாங்க. ஸோ மெயில் ஐடியில் தான் எல்லா கம்யூனிகேஷனும் அதை ப்ராப்பராக வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்டில் இந்த ஜாப் ஐடியை பார்த்து நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை போட்டு அப்ளை பண்ணுங்கள். இதோட சேலரி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபிக்ஸட் பே. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்க சம்பளத்தை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதுலேருந்து ஒரு நல்ல டீசென்ட் ஹைக் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சேல்ஸ் ப்ரொஃபைல்னால அதை விட ஒரு 5% நீங்கள் எக்ஸ்ட்ராவும் எதிர்பார்க்கலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்க ரோலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸும் பே ஸ்கேலும் இருக்கும். இப்போ இதில் உங்களோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்யூர் அண்ட் மேனேஜ் ஆல் டைப் ஆஃப் டிஎஃப்எக்ஸ் கிளைண்ட். அப்படின்னா இதில் மெயின் என்னென்னா வெறும் அக்கௌண்ட் ஓப்பனிங் கிடையாது. இதில் எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி சிஏ அண்ட் டிஎஃப்எக்ஸ் அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேட் அண்ட் ஃபாரெக்ஸ். ஓகேங்களா, வெறும் கரண்ட் அக்கௌண்ட் கிடையாது, ட்ரேடு. அதாவது வெளிநாட்டுக்கு ஒன்று விற்கணும் இல்லை வாங்கணும், அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வரப்போகுது இல்லைங்களா. ஸோ அந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட்டை மெயினாக டார்கெட் பண்ணி ஓப்பன் பண்ணணும். நீங்கள் வெறும் ரெகுலர் அக்கௌண்ட் இல்லை, அதுவும் நீங்கள் பண்ணலாம் மெயினாக. பட் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஃபாரெக்ஸை வந்து அவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அதிகமாக ஓப்பன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஹை வேல்யூ கிளைண்ட்ஸு நல்லா தான் இருக்குது இந்த ப்ரொஃபைலும். நீங்கள் வந்து உங்கள் லொக்கேஷனில் இருக்கிற பெரிய பெரிய கஸ்டமர்ஸை பார்ப்பீங்க, நீங்கள் தான் கேவிபியை ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க. பட் மெயின் திங் இஸ் உங்களுக்கு அந்த சேல்ஸ் பேசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை ரெப்ரசன்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான சர்வீசஸையும் லோன்ஸும் ப்ரொவைட் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை டீபெண்ட் பண்ணலாம். உங்களுக்கும் அது உங்களுக்கு ரேட்டிங், சேலரி இன்க்ரிமெண்ட்ல எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டு கொடுக்கும். பிஸ்னஸ் லாபி, எஃப்சிஒய் ஏஜென்சி, சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், போர்ட்ஸ், ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் கம்பெனிஸையும் பார்த்து ட்ரேட் அண்ட் ஃபாரெக்ஸை இதை ப்ரொமோட் பண்ணுறது தான் உங்களோட ஒர்க்கு. ஸோ இதுதான் இதோட போஸ்டிங் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி. ஸோ இதை பார்த்தீங்கனாலே தெரியும் எதுக்காக அப்படின்னா இங்கே தான் எக்ஸ்போர்ட் அதிகம், ரைட்டுங்களா. ஸோ திருப்பூர் மார்க்கெட்டில் ரொம்ப ஒரு வைட்டலான எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டு. ஸோ அதனால தான் போஸ்டிங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நீங்கள் போய் கிளைண்ட்டே அங்கே எல்லாமே எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ப்ராப்பர் சர்வீஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது 17th செப்டம்பர். இதோட லாஸ்ட் டேட்டு 15th செப்டம்பர். ஸோ இதுக்குள்ளே உங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ கெரியர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ரெகுலர் வீடியோஸ் போகிறோம். அதே மாதிரி ஜாப் ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் வேணும்னா ப்ளீஸ் ரீச் to 9952832163. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.